சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் எச்சரிக்கையை மீறி கடலில் குளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. புத்தாண்டின் போது காணத்தூர் பகுதியில் கடலில் இறங்கி விளையாடிய 10 பேர் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டதாக கூறியுள்ள போலீசார், ஸ்னேகா கார்டன் அருகே கடலில் சிக்கியவர்களை காப்பாற்றிய மீனவர்களை அழைத்து வெகுமதி அளித்து பாராட்டினர். வரவங்க அந்த பண்ணை வீடுகள் கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் கடற்கரையை பார்த்தோன்னே உற்சாக மிகுதியில் கடற்கரை குளிக்க போகிறாங்க. அந்த குளிக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியல, அதை உணர மாட்டுறாங்க. வழக்கமாக கடலுடைய அலைகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே இறங்கக்கூடாது. இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் மக்கள் அந்த கடலை பார்த்தோன்னா அந்த உற்சாகத்தில் உள்ளே போய் நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்தோடு அதில் 4 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த ஒரு பெண் குழந்தையை காப்பாற்ற போயிட்டு நீலாங்கரை பக்கம், இந்த பக்கம் மாமல்லபுரம் பக்கம் அங்கே கடலில் குளிக்க போயிட்டு அங்கே சிக்கிட்டு அங்கேயே இறந்து போய் அந்த பாடி இங்கே ஒதுங்கியிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வழக்கமாக நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் ஒவ்வொரு முறையும் அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் கடலை பார்த்தோன்னே உற்சாகத்தில் போயிடுறாங்க. காவல்துறை சார்பில் எங்கள் மாநகர காவல் ஆணையாளர் அவர் உத்தரவுப்படி நாங்கள் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம். 20க்கும் மேற்பட்ட சைன்போர்ட்ஸ், காஷனரி சைன்போர்ட்ஸ் வச்சுருக்கோம். கடல் அலை ஆபத்தானது, இங்கே காவல்துறை எச்சரிக்கை, இங்கே குளித்தா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அது யாரும் பொருட்படுத்துறதில்லை. தயவுசெய்து உங்களுக்கு காவல்துறை சார்பாக வேண்டுகோள் வைக்கிறது ஒன்று தான், கடல் அலையை லைட்டாக எடுத்துக்காதீங்க. அந்த மீனவர்களே வழக்கமாக கடல்லையே தொழில் செய்கிற மீனவர்களே அந்த சீசன் பார்த்து தான் கடலுக்குள்ளே இறங்குறாங்க. குறிப்பாக நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரலாம் ரொம்ப சீற்றமாக இருக்கும் கடல். இந்த நேரத்தில் இந்த கடற்கரை சீற்றத்தை பொருட்படுத்தாமல் மக்கள் கடலை பார்த்து உற்சாகத்தில் உள்ளே போகிறதுனால உயிரிழப்பு ஏற்படுது. ஆனாலுமே இந்த உயிரிழப்பு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், அங்கே உள்ள மீனவர் மக்கள் அவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த நேரத்தில் நிறைய உயிரை மீட்டு கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பெண் குழந்தைய அவங்க உயிரை பொருட்படுத்தாமல் ஒரு போட்டில் போயிட்டு அந்த பெண் குழந்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம காவல்துறை சார்பாக எங்கள் டிசி சார் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கோம். இது மாதிரி மற்ற மக்களும் நம்ம நேரத்தில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இந்த மக்களுடைய உயிரை சேவ் பண்ணுறதுல அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்தா அது காவல்துறைக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், அந்த மக்களோட ஃபேமிலிக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தரப்பில் நிறைய இடத்துல காஷ்மீரி சைன் போர்ட்ஸு, போலீஸ் பேட்ரோலிங்கு, எங்கெங்கெல்லாம் டேஞ்சரஸ் இருக்காங்களாம் பேரிகேட்ஸ் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறோம். அதேமாரி என்ன பண்ணுறோம், நம்ம போலீஸ் இல்லாத நேரமாக பார்த்து லேட் ஹவர்ஸ் இல்லை ஏர்லி மார்னிங்ஸில் வேறு வழியில் மக்கள் அந்த உற்சாகத்தில் வர பார்க்குறாங்க. அதை தயவுசெய்து பொதுமக்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் உயிரை காப்பாற்றத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்கணும், அதோட எங்களுக்கும் பங்கு இருக்குது. பொதுமக்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு கோஆப்ரேட் பண்ணணும்.